அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் இன்றைக்கு எங்களுக்காக என்ன பேச ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர், சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆண்டவரை எதிர்கொண்டு வரும்படியாக ஆண்டவரே, மணவாளனுக்கு மணவாட்டி ஆண்டவரை எதிர்கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரை வாழ்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சத்தியம் மாத்திரம் எங்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாக செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய தாசனை முழுக்க முழுக்க மறைத்து தேவனாய் கர்த்தர் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கூடவே பிரசன்னம் எனக்கு நீர் அளிப்பீராக. என்னோட வாழ்க்கையிலும் பிரசன்னம் தேவை ஆண்டவரே. நீர் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நகராது. ஒரு வறண்ட நிலத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் பக்கத்தில் வருவீராக. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நோக்கி பார்த்தரலும், என்னை நோக்கி பார்த்தரலும் ஆண்டவரே. என் இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாறும். இருளான வாழ்க்கையிலே உயிரற்ற வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையில் ஜீவனாய் விளங்கும் இந்த நேசரே, உண்மையை நாடி வந்திருக்கிறேன். என் சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வெளிச்சத்தை தருவீராக. என்னை நோக்கி பார்த்தலும் என் கூடவே என் வெளிச்சமும் நீரே. என் ஜீவனும் எனக்கெல்லாம் நீதான் ஆண்டவரே. என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவைகளை நான் சொல்கிறேன், அதையெல்லாம் நிறைவேற்றும். என் வெளிச்சமும் என் ஜீவனும் நீரே. கண்ணீர் சிந்தி என் விண்ணப்பத்தை கேட்டார்களும் ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயும் ஒரு தாயை போல என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை தண்டு எனக்கு சுகம் தருவோம் நேசுவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் உன் தேவைகளை அவரிடம் சொல். அவரால் கூடும். உன் தேவைகளை நிறைவேற்ற அவரால் கூடும். விசுவாசித்து என் அம்மாவும் நீரே. என் அப்பாவும் நீர் ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீதான் அப்பா. எனக்கு எல்லாம் விளங்குவது நீதான் ஆண்டவரே. என் அம்மாவும் நீரே. சத்தத்தை உயர்த்தி தாய் போல உன்னை புரிந்து கொண்டவரை நோக்கி பார்த்து இன்னும் ஒரு விஷயம், என் அம்மாவும் நீரே. என் அப்பாவும் இந்த நேசர் ஆண்டவரே. உம்மால் கூட ஆண்டவரே ஒரு தகப்பனை போல என் தேவைகளை நீ சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. அவரால் கூடும், என் கூடவே இருப்பவரால் கூடும். என் கூடவே நோக்கி பார்த்தாண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னால் வாழக்கூடாது ஆண்டவரே. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் இந்த பாவியின் மீது எத்தனை அன்பு வைத்தீர் ஆண்டவரே. எவ்வளவு பாசம் வைத்தீர் ஆண்டவரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். அதற்கு ஈடாக என்ன தருவேன்? இருமை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் என்ன தருவேன்? அருமான சிலுவையிலும் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே ஆண்டவரே. நீர் பெரியவர். இதற்கு ஈடு என்ன தருவேன்? தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் தனிமையின் பாதையில் தகப்பனேவும்
எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம். இதற்கு ஈடு என்ன தருவேன் அன்பே? இதற்கு ஈடாக என்ன தருவேன்? பாசத்துக்கு ஈடாக என்ன தருவேன்? இதற்கு ஈடு அந்த சிலுவையை நோக்கி பார். உனக்காக பாடுகளை பட்ட அந்த சிலுவையை நோக்கி பார். என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்த பாவியையும் யோசித்தீரே ஆண்டவரே, இந்த பாவியையும் நேசித்தீரே ஆண்டவரே. அந்த பாரமான சிலுவையிலே எனக்காக யோசித்தீரே, என்னை யோசித்தீரே ஆண்டவரே, என்னை யோசித்தீரே. இந்த பாவியையும் நேசித்தீரே, என்னை யோசித்தீரே. ஆணிகள் கடாப்பட்ட கருத்தினருடைய அனுப்பவை நோக்கி பார். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, ஸ்நேகத்தினால் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே ஆண்டவரே. பெரியவர் ஆண்டவரே, உமக்குள்ளாய் வந்திருக்கிறோம், சமூகத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னை என் கூடவே இருப்பீராக, என்னை ஆட்கொள்வீராக. எனக்காக ஜீவன் தடுமாறும் தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் என்னை விட்டுக் கொடுக்கவில்லை ஆண்டவரே. என் இறுக பிடித்த கையை நீ என்றும் விலகவில்லை, என்றும் விடவில்லை. அந்த ஸ்நேகத்தினால் என்னை யோசித்தீரே ஆண்டவரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. அந்த அன்பானை நோக்கி பார்த்து, ஸ்நேக முடிவரை நோக்கி பார்த்து என்னை நேசித்தீரே ஆண்டவரே. என்னை யோசித்தீரே. சத்தத்தை உயர்த்தி அந்த அன்பு மிகுந்தவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பாவியை நேசித்தீர், என்னை யோசித்தீரே. அந்த அனாதி ஸ்நேகத்தை நோக்கி பார்ப்போமா? என்னை யோசித்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே. கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம், கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் ஸ்நேகம், காட்டிக் கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் ஸ்நேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், காட்டிக் கொடுத்த யூதாசை. அந்த ஸ்நேகத்தினால் என்னை யோசித்தீரே, அந்த சிலுவையில் என்னை நேசித்தீரே. எவ்வளவு அன்பு மிகுந்த தேவனவர். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். ஆனால்
அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அன்பு மிகுந்த தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அந்த சிலுவையின் பாடுகளும் எனக்காக நீ செய்வீர். என்னையும் அங்கே யோசித்தீரே ஆண்டவரே. எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம். அந்த அன்பை நோக்கி பார்த்து அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை திரும்ப வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மிக மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம். ஒரே ஒரு வார்த்தை அவரை நோக்கி பார்த்து, அந்த அன்பை நோக்கி பார்த்து, அது மேலான ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். சபை சத்தத்தை உயர்த்தி அந்த அன்பை நோக்கி பார்த்து. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வார்த்தை Today the elected word for us from God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 54 அதிகாரம். Taken from prophet Isaiah chapter 54 54:4 நாம் வாசிக்க கேட்கலாம். verses 4. பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Glory be to the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, இந்த வாக்கை சற்று கவனியுங்கள். pay your attention to these promises of God. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பயத்தின் நடுவிலே இருந்தார்கள். People of Israel always under the grip of some fear. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? ஏசாயா, Prophet என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கொடு என்றார். present this word to my people. அந்த வார்த்தையின் பிரசங்கம் என்ன? What is the message of the word? அதனுடைய மகிமையின் நற்செய்தி என்ன? What is the good news of the word? அதன் கிருபையின் வல்லமைகள் What is என்ன? the power of the mercy? ஏனென்றால் Because அவருடைய வார்த்தை மட்டும்தான் அற்புதங்களை கொண்டு His வருகிறது. word will perform wonders. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. He has sent forth His word and healed them and saved from all the என் distractions. அருமையான மகனே மகளே, Son and daughter அந்த வேதத்தை கவனித்து பாருங்கள். Look at this word. ஆண்டவர் சொன்னார், Lord declared, பயப்படாதே, Fear not. நீ வெட்கப்படுவதில்லை. thou shalt not be ashamed, நானாதே, நீ இலச்சை அடைவதும் இல்லை. neither thou not confounded. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பக்கத்தில் கைப்புகள் சொல்லுங்கள். நான் நேற்று வரை All the previous, எப்படி இருந்தோனோ what life அதை நான் அறியேன், I don't know. ஆனால் இனி நான் I shall வெட்கப்படுவதில்லை. not be ashamed. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. ஹalleluya. Praise God. நான் I வெட்கப்படுவதில்லை. shall not be ashamed. நான் வெட்கப்படுவதில்லை. I never ever ashamed. நான் வெட்கப்படுவதில்லை. No, not at all. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேதத்தை சற்று கவனித்து Pay பாருங்கள். attention to the word. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவரை விசுவாசிக்கிற எவனும், He who believes the Lord, அவரை நம்பும் அந்த மனிதனும், he go running after God, அவரை தேடும் எந்த மனுஷனும், seek God, அவரை தேடி வரும் எந்த மனுஷனும், coming to God, அவரை நம்பி வரும் எந்த மனுஷனும், trusting the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவன் வெட்கப்படுவது இல்லை என்று he வேதம் shall சொல்லுகிறது. not be ashamed. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. The scripture says, கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரலையா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible அவரை say? நம்பும் மனிதன் எவனோ, he who believes the Lord, அவரை விசுவாசித்து வாழும் எந்த he மனிதனோ, who believes, அவன் ஒரு நாளும் ஒருபோதும் they வெட்கப்படுவதில்லை. shall never ever ashamed. நீ வெட்கப்படுவதில்லை. Thou shall not be ashamed. நீ வெட்கப்படுவதில்லை. Thou shall not be ஆனால் ashamed. வேதம் என்ன சொல்லுது? What does the Bible say? அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் The சொல்லுகிறது. Bible reports he who believes God will never ever ashamed. வேதத்தை நீங்கள் உண்மையாக கைக்கொள்ளுவீர்களானால், Truly practice the word இந்த of God. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்களானால், Truly climb the promises of ஆனால் God. இன்றைக்கு நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், Can boldly say, நீ வெட்கப்படுவதே இல்லை. you shall not be ashamed. நான் சொல்லல, I'm not. வேதம் சொல்லியிருக்கிறது. Scripture பரிசுத்த reports. வேதம் சொல்லியிருக்கிறது. Holy scripture reports. ரோமர் 10:11 சொல்லுகிறது, Romans 10:21. அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் The சொல்லியிருக்கிறது. Bible says
says, he who believes God shall never ever ashamed. நீங்கள் வேதத்தை ஏதோ ஒன்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. Don't take it வேதம் easy. எப்படிப்பட்டது என்று ரோமர் 9:17 கூறுகின்றன. Romans chapter 9 verse 17 says இயேசு about the கிறிஸ்து அந்த Bible. வேதத்தின் மகத்துவத்தை பற்றி சொன்னார். He said about the glorious deeds of the scripture. யோவான் 12:34 வாசித்து பாருங்கள். 12:34. ரோமர் 11:2 வாசித்து பாருங்கள். 11 verses 2 அது வேதத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொல்லி, What does the Bible reports வேதத்தின் about மகத்துவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. what is the glorious ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says? நீ பயப்படாதே, Thou shalt not be நீ ashamed. வெட்கப்படுவதே இல்லை. Thou shalt not be ashamed. கரங்களை உயர்த்துவர்களே So fear சொல்லுங்களே, not. ஐயோ நான் சாதா இருக்கிறேன், I am simple. என்னால் முடியாது என்று எண்ணிக்கொள்ளாதே, நீ வெட்கப்படுவதில்லை, You shall not be ashamed. நீ வெட்கப்பட மாட்டாய். You never. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உன்னை வெட்கப்படுத்தப்பட்டவர்கள், உன்னை வெட்கமா நினைத்தவர்கள் வெட்கப்படுவார்கள். Brothers and sisters, I am telling you this word. Those who try to put a shame will be shamed. நீயும் உன் பிள்ளைகளும் வெட்கப்படுவதில்லை. You shall not be ashamed. நான் சொல்லவே இல்லை, I am not saying. வேதம் சொல்லுகிறது. The Bible reports. வேதம் சொல்லுகிறது. Scripture reports. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வேதத்தை பற்றி நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். Think about this Bible. வேதத்தை மறக்காத கற்றுக்கொள்ளுங்கள். Learn to not forget the வேதத்தை Bible. மறந்தால் கர்த்தர் பிள்ளைகளை மறப்பார். If you forget the scripture, he will அநேகர்கள் forget you. வேதத்தை மறந்துவிட்டு When you forget the Bible, செல்போன் எடுத்து நிறைய விளையாட்டை விளையாடுகிறார்கள். checking the cell phone. இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை நீ எடுத்துக்கொள்ளவில்லை. Still you are not inherit the promises நீ of God. எடுத்துக்கொள்ளாத வரையில் நிச்சயமா நீ வெட்கப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். So encounter of shame will be நீ there. ஜெபிக்கலாம், May pray. பிரயோஜனம் கிடையாது. Useless. நீ நல்லா செய்யலாம், Doing men பிரயோஜனம் கிடையாது. useless. தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். The Lord is mind about you. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் Eyes of கொண்டிருக்கிறது. the Lord roaming on this earth. நீ எவ்விதமாய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று அவர் You பார்க்கிறார். know your approaches. அதைத்தான் இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்ன ஒரு வார்த்தை. When Jesus on this world, he said a word. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றது ஒரு பக்கம், To say pray, it's one நீங்கள் side. ஆராதனை பண்ணுங்கள் என்று மற்றொரு பக்கம். To worship is one ஆனா side. மிக தெளிவாக ஒன்றை அவர் சொல்லிக் Very கொடுத்தார். clearly the Lord வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். search the scriptures. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். God. ஹalleluya. Amen. வேத வாக்கியங்களை Search. ஆராய்ந்து பாருங்கள். Deeply search. ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ஆமென் அல்லேலூயா வரை. Genesis to Revelation, beginning to end. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of வேத God. வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார் யோவான் 5:39. John 5 says, search the scripture. நாம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது ஒரு பேனா, ஒரு டைரி, ஒரு பைபிளை கொண்டு வருகிறோம். Sunday taking pen, a diary to note it down the word. என்ன செய்கிறோம்? What are you doing? அப்படி நோட் பண்ணுகிறோம், கொண்டு போய் பத்திரமா வைத்து விடுகிறோம். Then very safely we preserve. நல்லா கவனிக்கணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அதே மாதிரி நோட் பண்ணுகிறோம். Next Sunday we are taking notes. கர்த்தர் நல்லவர் என்று Taste and see. ருசித்து பாருங்கள். The Lord is good. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து You பாருங்கள். should search the அந்த word வேத of God. வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the scripture நீ say? வெட்கப்படுவதில்லை. You shall not be ashamed. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கேட்டா நான் வெட்கப்பட மாட்டேன். I shall not be ashamed. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் More than thousands of gold and ஆண்டவரே, silver. Lord, உம்முடைய வேதம் மட்டும்தான் நல்லதுன்னா. your scripture is good. ஹalleluya. Lord. கையை தட்டி அப்பாக்கு. Let us all clap. என்ன விசுவாசம்? Clap with faith. நல்லதை கொண்டு வந்தவங்களாம் தலைமொழி தான் நல்லது, வேதம் தான் நல்லது. Scripture is the light for us. அவர் கொடுத்த வேதம் தான் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும், He is better than more gold and silver. அதை காட்டிலும் மிக நல்லது. Better than that. சங்கீதம் 119:72 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய வேதம் எத்தனை நல்லது. How sweet is your word. தேவனே Lord, உம்முடைய வேதம் எவ்வளவு நல்லது. how great is your என் word. அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. நீ பயப்படாதே, You shall not be ashamed. பயப்படாதே, Do not be நீ afraid. வெட்கப்படுவதில்லை. Thou shalt not be கரங்களை ashamed. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to நீ God. வெட்கப்பட மாட்டே. You shall not be ashamed. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். The Lord says to you, இந்த உஷ்ணவேளையில சொல்லுகிறார். it is afternoon. ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் Said to Abraham, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். today என் is மகளே, my daughter, என் மகனே, my son, என் குமாரத்தியே, my daughter, என் குமாரனே, my son. நீ வெட்கப்படுவதில்லை. You shall not be ashamed. இதுதான் விசுவாசம். That is faith, sir. அவரை விசுவாசித்தால் போதும், Just believe God. That's enough. வெட்கப்படுவதில்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. My scripture reports you shall not be இந்த ashamed. வேதம் எப்படி வெட்கப்படுது என்று சொல்லுகிறது? How the word of God 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:6. அந்தபடியே ஆ இதோ ஆ தெரிந்து கொள்ளப்பட்டதும் நல்ல கவனிங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை மூலைக்கல்லை
சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் கை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise be to God. Big clap. என்ன கை தட்டு தட்டுற? Let us all. அது மேல விசுவாசம். He who believeth on him. அல்லேலூயா. Praise God. எது மேல விசுவாசம்? அவர் தெரிந்து வைத்திருக்கிறவைகள் மேலே. Elected chief corners. என்னுடைய தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று The தெரிந்து Lord will கொள். do for me. அதனால் அவன் வெட்கப்படுவதில்லை. So shall not be. தேவன் ஒரு கல்லை, ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு நான் குறித்த இடத்தில் உன் குமாரனாகிய ஈசாக்கை பலியிட In சொன்னார். appointed place, the Lord said to Abraham to offer his son. அவன் 3 நாள் பிரயாணமாய் போய் பலியிட்டான். On the third day he reached the அப்போது mountain. பிள்ளையை கடத்தினான். Laid on the child. போகும் வழியில் ஈசாக்கு கேட்கிறார், Isaac said, தகப்பனே, Father, என் கைகளிலே கட்டைகள் இருக்கிறது, I have firewoods. விறகுகள் இருக்கிறது, I have wood. பலிக்கு ஆடு எங்கே? Where is the ram? இவனுக்கு தெரியாது நம்மள தான் அப்பம் கொல்ல போறான்னு. He do not know his father going to kill him. அதற்கு அவன் தகப்பன் சொன்ன விசுவாச வார்த்தை, Father replied, sir, அதை கர்த்தர் பார்த்து the கொள்ளுவார். Lord will take care of it. கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே, Hallelujah. பலத்த கைகளை தட்டி, Let us all clap. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கை தட்டி பாடுமா, யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் என்னாலும் உனக்கு வெற்றி. என்னாலும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. தேவன் தெரிந்து கொண்ட இடத்தில் அவனை கொண்டு போனார். அவன் சொன்னான், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்றான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை பலி செலுத்தும் நேரம் வந்த பொழுது 2 விசுவாச வார்த்தை அவன் அறிக்கையிட்டான். ஒன்று, தன் மகனை பார்த்து சொன்னான், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்றான். மற்றொன்று, தன் வேலைக்காரனை சொன்னான், நானும் பிள்ளையாண்டனும் அவிடம் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவனை என்ன செய்யவில்லை? வெட்கப்படுத்தப்படவில்லை. வெட்கப்படுத்தாது, வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. வெட்கப்படுவதில்லை. You shall not be ashamed. அதுதான் வாழ்க்கை. That is the word of God. அதுதான் வாழ்க்கை. That is the word of God. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க You வேண்டும். should search the spiritual experience. அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். Again and again. ஆண்டவரே, Lord, நான் போகிறேன், I'm going. என்னை வெட்கப்படுத்தாதிரும் Should not. என்று சொல்வதை விட நான் வெட்கம் அடைய மாட்டேன் என்று I சொல்லுங்கள். shall not be confounded. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. ஹல்லேலூயா. Amen. என் அருமையான மகனே, மகளே, Beloved son and daughter in Christ, நான் இயேசுவை சந்தித்த பொழுது the day when I met Jesus Christ, அற்புதங்களை எல்லாம் என் தாய்க்கு நடந்தது, many miracles happened to என் my குடும்பத்துக்கு நடந்தது. my family ஆனால் என் experience. குடும்பத்தார் சொன்னார்கள், But family members நீ said, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் என் வீட்டை விட்டு வெளியே போய் என்றார்கள். because you accept Jesus, go out from the house. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவரை நம்பினவன் ஒருபோதும் he வெட்கப்படுவதில்லை. who put trust in the Lord shall ஒரு never, நாளும் never வெட்கப்படுவதில்லை. confounded. No, ஒரு நாளும், not at all. ஒரு நாளும். Never ever. என் அருமையான
அருமையான மகனே மகளே, son and daughter in Christ. இதுதான் உண்மை. That is truth. சகோதரா, Brother, ஆண்டவர் உன்னை பார்த்து the சொல்லுகிறார். Lord says to you, மகளை உன்னை பார்த்து daughter, சொல்லுகிறார், the Lord says to நீ you, வெட்கப்படுவது you shall not be ashamed. நான் சீயோனில் வைக்கிறேன். I'm going to lay up அதின் மேல் in Zion. விசுவாசமாய் இருக்கிறவன் He who put trust in him வெட்கப்படுவது இல்லை என்று shall வேதம் not be சொல்லுகிறது. confounded. பேதுரு சொல்லவில்லை, This is not the word of Peter. வேதம் தான் சொல்லி இருக்கிறது. The scripture says it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, பலத்த கைகளை தட்டி. Loudly. வேதம், The Bible. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, Praise the Lord. அதுதான் உண்மையாகுது. That is truth. உங்களுடைய விசுவாசத்தை அவர் காண்கிறவர். The Lord mind about your faith. என்னை பார்ப்பாரா? Is it the Lord see என்னை me? கவனிப்பாரா Is it the Lord என்று inquire me? எண்ணாதீர்கள். Don't think நீ that. உட்கார்தல எழுந்தில அவர் கவனித்துக் கொண்டே இருப்பாரா? He knows your movements, sir. கரங்களை தட்டி. That's all. ஹalleluya. Hallelujah. அவர் கவனிக்கும் தேவனாம். He's a God to கவனிக்காமல் போகவே மாட்டார். mind about you. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise the பார்க்கலாம். Lord. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. That is the word of the Lord. வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. Bible says, நீ வெட்கப்படுவது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says you shall not be confounded. 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்க 2 கேட்போமா? Timothy 1 verses 12. 2 தீமோத்தேயு 1:12 அதே நிமித்தம் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் இந்த அனுபவிக்கிறேன். பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆயினும், Even though, நல்லா சொல்லுங்க. ஆயினும் nevertheless, நான் நான் I வெட்கப்படுவது am இல்லை. not ashamed. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவன் இன்னாரென்று அறிவேன். கைகளை தட்டி கைகளை தட்டி ஹalleluya Praise the Lord. hallelujah Hallelujah. I believe நான் விசுவாசிக்கிறேன். I believe இன்னாரென்று விசுவாசி- I believe இன்னாரென்று I know. நான் அறிந்திருக்கிறேன். அதனால என்ன பண்ண மாட்டேன், So, வெட்கப்பட மாட்டேன். never ever ashamed. ஹalleluya. Amen. நான் வெட்கப்பட மாட்டேன். No, not at all. அவர் இன்னாரென்று நீ அறிஞ்சிட்டனா வெட்கப்பட மாட்டேன். If you know about the power of God, you shall not be ashamed. நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை அறிய விரும்புகிறீர்களோ Whenever you delight to understand God, அப்பெல்லாம் அவர் உங்களுக்கு அறியப்படுவார். then the Lord reveal himself to you. அறியப்படாத காலத்தில் அவர் அறியப்படாதவராயிருந்தார். Those days he was அறியப்படுகிற காலத்தில் அறியப்படுகிறார். Nowadays he reveal himself to us. ஹalleluya. கை தட்டி பாக்கு. Let us all glad. பக்கத்துல சொல்லுங்க, நான் வெட்கப்படுவதில்லை. I shall not be ஒரு confounded. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. கையை குலுக்கி சொல்லுங்க. Shake your நான், hand. I, நீங்க, you, நம்ம எல்லோரும் we all வெட்கப்பட shall மாட்டோம். not be ஒரு ashamed. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ரோமர் 12 அதிகாரம் Romans 12, 7-8 வாசிக்க கேட்போமா? 7 and 8. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி புத்தி சொல்லுகிறதிலும் சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். தகித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் ஆ, வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கை கடவன். தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். வெட்கத்திற்கு ஒரே ஒரு காரணம் சாத்தான். One reason for the shame is Satan. அவனை தூக்கு குப்பையில போட்டணும். He is a root cast out him. வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்ளணும். Claim the promises of God. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know that who am I believe. ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. Shall not be confounded. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பாக்க. be to God. வாய்தலை தட்டி தேவனுக்கு Let us all exalt. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். Praise the Lord. பயப்படாதே, Fear நீ not. வெட்கப்படுவதில்லை. Shall not be ashamed. நானாதே, நீ இலச்சை Do not அடைவதில்லை. be dismayed. எவ்வளவு பெரிய வாக்கை கொடுக்கிறார். What a awesome promises of God. எதுக்குடா பயப்படுறன்னு கேக்குறார். Why are you afraid, man? எதுக்கு? Why are you afraid? அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் Romans 9:33 வாசிக்க 9 கேட்போமா? verses 33. ரோமர் இதோ ஆம், இடறுதற்கான கல்லையும் இடறுதலுக்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அங்க பாரு எங்க வைக்கிறாரு, சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் கையை எவனோ தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா. Hallelujah. ஹalleluya. Praise God. Big clap. கரகோஷங்களை எழுப்பி அவர் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. It is written, whosoever believeth on him shall not be ashamed. எழுதி இருக்குது. No, it is written. எழுதி இருக்குது. It is written. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அதுதான் ஆண்டவர். That is our God. அதுதான் தேவன். That is our நான் Lord. எழுதி இருக்கேன்டா. Because I படிடா, எழுதி இருக்கேன். I already நீ wrote it. வெட்கப்பட மாட்டேன் எழுதி இருக்கேன். You shall not be ashamed. ஒண்ணே சொல்றேன். One thing I tell you. நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு To do something. இதில் எழுதியிருக்கிற வாக்கை உரிமையாக்கி அவர்கிட்ட சொல்லிட்டு நீ போனனா Before you should உன் pray. சத்துரு பாதபடியாய் கிடப்பான். Your
Adversary is under your feet. உன் சத்துருவை உனக்கு பாதத்தில் போடுவார். சர்வவல்லமையுள்ள தேவன் சொன்னார், Almighty God said, மேசியாவை பார்த்து to Meshach, என் வலது பாதத்தில் உட்காரு, sit on my right side. சத்துருவை பாதபடியாக்கி போடுகிறேன். I put your enemies under your கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. Praise God. Stotra. Hallelujah. Amen. என் அன்பு மகனை மகளே, Son and daughter in Christ, எந்த காரியத்தை குறித்தாயிலும் whatever it may நான் be, வெட்கப்பட மாட்டேன் I shall not be ashamed. என்று விசுவாசத்தோடு பார். You need that great faith in your life. அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறார். On him. என் அன்பு பிள்ளைகளே, Children, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்நாளை அவருக்கு தெரிந்திருக்கும். he knows our spiritual life. அது தெரியாமல் இல்லே. So he already knows about us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that? விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா Say சொல்லணும். 3 hallelujah. நான் to God. நம்புறேன்னு சொல்றவங்க, I believe. நான் நம்புறேன்னு I சொல்றவங்க. believe. அதனால தான் தாவீது சொன்னான். So King David said, சங்கீதம் 34:5 Psalm வாசிப்போமா? 34 verses 5. நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கையை தட்டி வர அல்லேலூயா. அவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், Giving a promise, நீ you shall வெட்கப்படுவதில்லை, not be confounded. நீ வெட்கப்படுவதில்லை, You shall not be ashamed. வெட்கப்பட்டு போவதில்லை, No. வெட்கப்படவே மாட்டாய். Never ever ashamed. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. They looked to him, were lightened, their faces were not ashamed. அதுதான் லைஃப். That is life. விளங்குச்சா? Understand? காலையில எழுந்தியா, Early ஆண்டவரே morning நான் come. வெட்கப்பட மாட்டேன். Lord, I shall not be ashamed. அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. That is the word of the Lord. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Isaiah the prophet said, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 29 22 வாசிப்போமா? 29, நான் முடிக்க போகிறேன். 29 22. ஆகையால் ஆ, ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர். சத்தமா சொல்லுங்களேன் எல்லாம் சேர்த்து. therefore, உங்க அப்பா யார் மீட்டா இப்ப சொல்லுங்க. who redeemed உங்க அப்பா பேர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம். ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர். யாக்கோபின் வம்சத்தை குறித்து. இதுல இடையில ஒரு ஆள் வரணுமா, வர்றது இல்லையா? அவன் வெட்கப்படவில்லை. He never ever ashamed in anywhere else. மழை தாழ்ச்சியான வருஷத்தில் Even unseasoned, 100 மடங்கு அறுத்தான். he'll 100-fold. ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த 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 கைகளை தட்டி இனி. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த நிமிஷத்திலிருந்து நீ வெட்கப்பட மாட்டே. In this minute onwards you shall not be ashamed. Amen. விசுவாசிக்கிறியா? Do you believe? நம்பறியா? Do you believe? அப்ப முந்தானை உதிரி விட்டு எழுந்து நில்லு. சகோதரனை காலை உதிரி விட்டு எழுந்து நில்லு. இனி நான் வெட்கப்பட மாட்டேன். Stand up, I shall not be ashamed. இனி நான் வெட்கப்பட மாட்டேன். No, இனி no, நான் no. வெட்கப்பட மாட்டேன். I shall not be ashamed. நான் வெட்கப்பட மாட்டேன். Never ever. அல்லேலூயா. Lord, நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? do you know about our God? நம்முடைய தேவன் யாரு? He is our God, சர்வ வல்லமை உள்ளவர். Almighty God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. சர்வ Almighty. வல்லமை உள்ளவர். Almighty. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். You know that இப்ப faith. வாசிக்கலாம். Wait. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா. அப்படியே பைபிளை கீழே வச்சு 2 கையை உயர்த்து. நான் வெட்கப்பட மாட்டேன். என் முகம் செத்து போய் திரும்பாது. I shall not be என் முகம் எப்போதும் வீரநடை போடும். என் பார்வை வீரமாய் அடைந்திருக்கும் என்று சொல்லுகிற 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் வெட்கப்படுவதில்லை. என் அருமையான மகனே மகளே, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 49 அதிகாரம் 23வது வசனம் 2 கையை உயர்த்து நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புறியா? நம்புறா கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உன் காலிலே பறக்கிற அழுக்கை கூட அவர்கள் நக்குவார்கள். வாசிக்கலாம். நான் கர்த்தர். நான் சத்தமா சொல்லுங்க. நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து ஒரு அல்லேலூயா.
அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் இந்த நாளிலே கொடுத்தது ஆண்டவரே, பயப்படாதே நீ வெக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே, அநேக இடத்துல ஆண்டவர் நாங்கள் வெக்கப்பட்டு நொந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் பதிலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் வெக்கம் ஆண்டவரே படுவதில்லை ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய சத்துருக்கள் ஆண்டவரே எங்கள் காலின் கீழே ஆண்டவரே விழுகிற தூசிகளை நக்குவார்கள் ஆண்டவரே. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆண்டவரே ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக சீயோனில் வைக்கப்பட்ட கல் ஆண்டவரே, அது விசுவாசமா இருக்கிற ஆண்டவரே வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே. இன்றைக்கு நீ கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தமாய் ஆண்டவரே இன்றைக்கு பிடித்துக் கொண்டு போகிறோம் ஆண்டவரே. இனி என் சத்துரு ஆண்டவரே வெக்கப்படுவான் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்படும் வெக்கப்படுவான் ஆண்டவரே. அப்பா வியாதி வெக்கப்படும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இருக்க துரோகிகள் வெக்கப்படுவார்கள் ஆண்டவரே. நீரோ கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே, நீ பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலம் வெக்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமை மீட்டுக் கொண்டு ஆண்டவரே யாக்கோபின் வம்சத்தை என் தேவனக்கத்தில் இனி யாக்கோபே நீ வெக்கப்படுவதில்லை, இனி நீ செத்து போவதில்லை முகம் என்று சொல்லி ஆண்டவரே. அநேக இடத்துல எங்கள் முகம் செத்து போனது ஆண்டவரே. இன்றைக்கு கொடுத்த வாக்கின்படியே ராஜா ஆண்டவரே, இனி யாக்கோபு வெக்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை என்று சொன்ன தகப்பனே. கர்த்தருடைய ஆண்டவரே அந்த ஆசீர்வாத வார்த்தைக்காக இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இதனை ஒரு விசுவாசமாய் நாங்கள் கொண்டு செல்கிறோம். கர்த்தர் எல்லா ஜெயத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். Let us all lift up your hands. இருக்கும் இடத்திலிருந்து wherever you are, முன்பாக கடந்து வந்து come முழங்கால் படியிடுங்கள். and kneel. உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய Going போகிறேன். to pray for you. நீங்கள் யாரும் இனி வெட்கப்படக்கூடாது. You shall not be ashamed. யாரும் வெட்கப்படக்கூடாது. You shall not be ashamed. வெட்கத்தை நான் இனி அனுமதிப்பதில்லை. He will never allow. வெட்கத்தை நான் இனி அனுமதிப்பதில்லை. Never ever allow. மெய்யாகவே சொல்லுகிறேன். Truly I am telling மெய்யாகவே you. சொல்லுகிறேன். Very truly. இனி நீங்கள் You வெட்கப்படக்கூடாது. shall not be ashamed. பட்டது போதும். It is enough. இந்த இடத்தை விட்டு நீ புறப்படும் பொழுது Before you leave this place, உன் முகத்தை கழுவி கொண்டு போவாய். wash your face and உன் go. முகத்தை துடைத்து கொண்டு போவாய். Wipe your face and உன் go. முகத்தை ஆனந்தமாக்கி கொண்டு போவாய். Rejoice your உன் face முகத்தை and go. பிரகாசித்து கொண்டு போவாய். Brighten your உன் face. தேவன் உன்னோடு கூட The வருகிறார். Lord is coming with உன் you. கர்த்தர்னோடு கூட வருகிறார். The Lord is coming with உன் you. பரிசுத்தர்னோடு கூட The Holy வருகிறார். One is coming with உன் you. பரமபிதா உன்னோடு The Heavenly வருகிறார். God is coming with you. உன் நாட்களை அவர் He அறிந்திருக்கிறார். knows your life. உன் நாட்களை அவர் He அறிந்திருக்கிறார். knows your life. உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். He knows your pain. உன் துயரங்களை அவர் அறிந்திருக்கிறார். sufferings. உன் சஞ்சலத்தை அவர் He knows அறிந்திருக்கிறார். your sorrows. தேவகுமாரனே, Son of God, உமது அடியான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். your servant kneeling down, உம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன். coming for your children. என் தகப்பனே, Oh my Father, என் தகப்பனே, Oh my Father, என் தகப்பனே, Oh my Father, முழங்கால் படித்த எந்த முகங்களும் those who are kneeling down இனி வெட்கப்படக்கூடாது. should not be ashamed. இவர்கள் ஐஸ்வரியத்தால் ஆசீர்வதிக்கப்பட Filled வேண்டும், with riches, சுகத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், sound health, பலத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், strength, கடன்கள் அடையணும். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இனி இந்த வார்த்தையின் படியே according to this word, ஒருவரும் they வெட்கப்படக்கூடாது. should not be ashamed. இவர்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக Instead of their shame, இரட்டத்தனையான பலன், give double portion. இலட்சைக்கு பதிலாக Bal- இரட்டத்தனையான பலன், give double portion. நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுகிறேன். Give goodness. இயேசு கிறிஸ்துவின் In நாமத்தில் Jesus' name, என் பிள்ளைகள் ஒருவர் கூட my வெட்கப்படக்கூடாது. children should not be ashamed. இயேசுவே, Jesus, இதை பார்த்த those who இந்த watch, ஜெபத்தை கேட்கிற those who hear, ஒவ்வொரு பிள்ளைகளும் every children, வருகிற வாரத்தில் ஓடி வந்து coming month, உம்முடைய நாமத்தின் coming week, மகிமைக்கென்று to ஆனந்தமாயிருக்க உதவி செய்யும். be joyful, அபிஷேகத்தால் நிரப்பும். filled with anointing, தொல்லைகள் விலகட்டும், sorrows disappear, சஞ்சலங்கள் விலகட்டும், sorrows disappear, தவிப்புகள் விலகட்டும். longings disappear. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று சொன்னீர். What I said, இயேசுவின் நாமத்தினால் name of Jesus Christ, என் பிள்ளைகள் they வெட்கப்படக்கூடாது. shall not be ashamed. விசுவாசித்தேன், We believe, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். thousandfold blessed. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In Jesus' name, விசுவாசத்தோடு faithfully, வெட்கமில்லாமல் without shame, வெட்கப்படாமல் without shame, வெட்கப்படுவதில்லை என்று without shame, வேதம் சொன்னபடியே according to the word, வேதத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். I pray. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென்.